ஒருவர் அன்பா இருக்க கடவுள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். அன்பா இருக்க கடவுள். சண்டை போடணுமா இல்ல அன்பா இருக்கணுமா? அன்பா இருக்கணும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு யாரால உண்டாக்கப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஓகே. அன்புள்ள எவரும் ஓகே. அன்புங்கிறது யாரால உண்டாக்கப்பட்டது? தேவனால். அது கடவுளால். கடவுள் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. அப்புறம் நான் இன்னைக்கு பக்தியா இருக்கிறது விரதமா இருக்கிறீங்களோ? விரதமா இருக்கிறேன், என் ஜாமி ஒத்துக்கிறாதுன்னு இல்ல ஜபம் பண்ணலாமான்றதுக்காக கேட்டேன் நான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் அந்த சாமி கும்பிட்டா அந்த சாமிக்கு ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல அப்படிப்பட்ட தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். ஓகேவா? அந்த கடவுள் அந்த அன்பை உண்டாக்குனவரா இருக்கிறாரு. அவர் அன்பை உண்டாக்குனதுனால நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஓகேவா? நாம இன்னைக்கு பிதாவினுடைய அன்பை பற்றி பார்க்க போறோம். என்ன அன்பு? பிதாவினுடைய அன்பை பற்றி நாம பார்க்க போறோம். பிதாவாகிய தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிய கடவுள் தான் யாரு? பிதாவாகிய தேவன். சரியா? ஓகே. இப்ப கடவுள் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறாரு இல்லையா? மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாவம் செஞ்சிருக்கிறான். ஆனா பரிசுத்தமா இருக்கணும், பாவம் செஞ்சிருக்கிறான். இப்ப இந்த இடத்துல பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா, நாம இங்க பாவிகளால் சத்துருக்களால் இருக்கும் பொழுது அந்த பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? அவருடைய சொந்த பிள்ளை இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை ஒரு பலியாடா ஆக்குறாரு. எப்படி அப்படின்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து மரணத்தில் ஊற்றி 10ல இருந்து வாசிக்கிறியாமா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு. யார நொறுக்குனது? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அதான் யார நொறுக்குனது? பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு? நொறுக்குறாரு. நொறுக்குறதுனா எப்படி நொறுக்குவான்? சுத்தியில் எடுத்து பொட்டச்சு நொறுக்குவான். இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? உரல்ல போட்டு எதையாவது நெல்லையோ அரிசியோ போட்டு குத்துவான். இதைதான் நொறுக்குறன்னு சொல்லுவான். அதே போல இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்காரு? நொறுக்கி இருக்கிறாரு. நொறுக்க சித்தம் விருப்பப்பட்டிருக்கிறாரு. விருப்பப்பட்டு இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசுவை என்னதுல உட்படுத்தினாரு? பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்ப இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் அன்பானவர் சொல்லி நம்ம பைபிள படிக்கிறோம். ஆனா இப்படி அன்பா இருக்கிறவர் தன்னுடைய சொந்த மகன் இந்த பூமிக்கு அனுப்பி இப்பெல்லாம் பாடுகளுக்கு உட்படுத்துவாரா? ஓகேவா? அப்படி பார்த்தா நம்ம பார்வையில என்னன்னா, இவர் என்ன கடவுள்? நல்ல, அதுவும் ஏசப்பா எந்த ஒரு தப்புமே பண்ணல, தப்பு செய்யாதவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? அதுவும் கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் இங்கதான் அந்த பிதாவினுடைய அன்பை பார்க்க முடியும். அதாவது பிதாவாகிய தேவன் ஒரு புழுவை தூண்டில மாட்டி எல்லா மீனையும் பிடிக்கப்பாரு. அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவர் அவர். சரியா? இப்ப இந்த இடத்துல இயேசுவை சும்மா ஒண்ணு பாடுகளுக்கு உட்படுத்தல, நொறுக்கல. நம்மளை எல்லாரையும் மீட்கிற எடுக்கிறதுக்காக. அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க. இயேசப்பா பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாரு. யாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினாரு. அவரை நொறுக்கவும் செய்தாரு. ஏன் அப்படின்னா, ரோமர், ஏன்னா தேவன் அன்பானவர்னு பாக்குறோம் இல்லையா? ஆனா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, காயப்படுத்துறதா இருக்கு. ஆனால் அதை புரிந்து கொண்டால் அதுலதான் அன்பு தெளிவா இருக்கு. ஓகேவா? ஸ்தோத்திரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். நாம் யாருக்கு சத்துருவா இருந்தோம்?
தேவனுக்கு சத்துருக்கள் எந்த தேவனுக்கு? பிதாவாகிய தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய குமாரன் யாரு? இயேசு இயேசு. அவருடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் யாரோட ஒப்புரவாக்கப்பட்டோம்? இயேசு. இல்ல. எப்படி இயேசுவோட எப்படி ஒப்புரவாக்க முடியும்? பிதாவாகிய தேவனோடு இயேசு மூலமா நம்ம ஒப்புரவாக்கப்படுறோம். எப்படிப்பட்ட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம்னா, பிதாவாகிய தேவனுக்கு பாவிகளாய் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தினாலே, அந்த பாடுகள்னாலே, அந்த நொறுக்கப்படுகிற நிலைமையினாலே நாம் என்ன பண்றோம்? ஒப்புரவாக்கப்படுறோம். யாரோட ஒப்புரவாக்குறதுன்னா ஐக்கியமாக்கப்படுறோம்னு அர்த்தம். அப்பனா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவனை விட்டு பிரிந்தவர்களாய், விலகினவர்களாய், தேவனுக்கு சத்துருக்களாய், பாவிகளா இருக்கிறாங்க. யாரு மூலமா நம்ம பிதாவாகிய தேவனோட சேர முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்.